नारायणं नमस्कृत्यं नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायशबद्धेषु नित्यं भावनः सेवया भगवतिरुत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे हरे कृष्ण 4.1 व्यासवाच इति ब्रुवाणां संस्तूय मुनिनां दीर्घसत्रिणां वृद्धा कुलपतिसूतं बभृच्छ शौनको ब्रवीत् पढ़िए प्रभु On hearing Suta Goswami speak thus, Saunaka Muni, who was the elderly, learned leader of all the rishis engaged in that prolonged sacrificial ceremony, congratulated Suta Goswami by addressing him as follows. In a meeting of learned men, when there are congratulations or addresses for the speaker, the qualifications of the congratulator should be as follows. He must be the leader of the house and an elderly man. He must be vastly learned also. Sri Saunaka Rishi had all these qualifications, and thus he stood up to congratulate Sri Suta Goswami when he expressed his desire to present Srimad Bhagavatam exactly as he heard it from Sukadeva Goswami and also realized it personally. Thank you, bro. So, அதனால நம்ம யோசிக்கணும். ஓகே, ஒருத்தர் கங்க்ராச்சுலேட் பண்ணனால இதை போட்டுருங்க, 2 குவாலிட்டி போட்டுருக்காங்க பாருங்க. He must be the senior most and he should be very elderly man and learned also. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. உடனே அவங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி ஒருத்தரை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக தப்பு அது. ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ரீச்சர் சொன்னார், யாரையாவது க்ளோரிஃபை பண்ணனா அவர் இங்கே உலகத்தை விட்டு போன பிறகு க்ளோரிஃபை பண்ணுங்கன்றார். ஓகே, இருக்கும்போது க்ளோரிஃபை பண்ணாதீங்கன்றார். And every time we can fall down also. ஓகே, அது அவர் க்ளோரிஸ் வில் பி வேஸ்டட். ஓகே, அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே 3 குணத்தில் இருக்கனால எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லாம் ஒரே மாதிரி நேர்ச்சியில் போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஓகே, மேலே கீழே போயிட்டா அதுதான் சைக்கிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஆக்சுவலி யூ ஆர் நாட் ப்ராக்டிசிங் டிவோர்ஸ், யூ ஆர் ஒன்லி ப்ராக்டிசிங். யூ வில் நாட் ஸ்ட்ரைட் கர்வ் இப்படி இருக்காது. ஆக்சுவலாக இட் வில் கோ அப் டவுன் ஒன்லி. ஓகே, அதனால் ஒருத்தர் ரொம்ப ஓஹோன்னு புகழ்னா ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக பிரபு மாதிரி கிடையாது, மாதாஜி மாதிரி கிடையாது, எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க, அவங்க தான் எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிட்டு மேலே ஏற்றி அப்புறம் கடைசியில் போட்டு கீழே போட்டு மிதிக்கிறது. இது ஏன்னா ஆப்போசிட் எக்ஸ்பெக்டேஷன் வி நாட் சீன் பிரபு பாட்டேன், பிரபு இஸ் பிரபுபாத். இதெல்லாம் நிறைய பேர் நடக்குதுதான் சொல்கிறேன். ஓகே, உடனே அவங்க பயங்கரமாக ட்ரீட் பண்ணி அவரை வயலமாக கொண்டு போய் இவர் புக் எதுவும் படிக்கிறதில்ல, அவர் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லியிருப்பார். இது எக்ஸ்பெக்டேஷன் டஸ் நாட் மேட்ச். அப்புறம் அவர் தப்பு ஏதாவது பண்ணாமல் இருக்க முடியுமா? அவர் தப்பு பண்ணும்போது இவர் அதை பார்த்து இதெல்லாம் மனுஷன்லாம் இதெல்லாம் ஒரு குருவா இப்படி கீழே போட்டு மீதிக்கு இது 2 இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக there is something he has learned, so it should be some gratitude should be there. அதே சமயம் என்ன பண்ணலாம், அப்படி தப்பு நடந்தாலும் அங்கே அது தப்பு பண்ணிட்டார், பட் ஆனால் மாற சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம யதார்த்தமாக ஒரு லைஃப்பை வந்து உணர்ந்துக்க ட்ரை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி க்ளோரிஃபிகேஷனும் we cannot glorify லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இந்த பேச்சாளர்லாம் அரசியல் தேவையெல்லாம் பேசுவாங்கல்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் க்ளோரிஃபை பண்ணுறது, அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலி அது க்ளோரிஃபிகேஷன் கிடையாது. ஓகே, க்ளோரிஃபிகேஷன் இட் ஹஸ் டு பி ப்ராப்பர். பிரபுபாதர் என்னென்ன பண்ணார் அதெல்லாம் நம்ம க்ளோரிஃபை பண்ணலாம். ஓகே, அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் அதில் மூமெண்ட்டில் இருக்காங்க, நானும் அந்த மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், நானும் அந்த மாதிரி பிரபுபாத மிஷன் பிழைக்கணும், இவ்வளோ தான் நம்ம க்ளோரிஃபை பண்ணணும். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் ஒருத்தர் க்ளோரிஃபை பண்ணனா அவருடைய ஃபால் டவுனுக்கு நம்மளே காரணமாயிடும். ஓகே, யாரையுமே நம்ம ரொம்ப உசத்தவும் கூடாது. ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கு வந்தவங்களாம் யார், எல்லாம் கிரிமினல்ஸ். ஓகே, there is nothing wrong to tell. ஓகே, ஏன்னா கிரிமினல் தான் எல்லாருமே. அதனால் நம்ம அப்படியே கிரிமினலாகவே இருக்கக்கூடாது, நம்ம மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, மாற்றுறவங்க யார், ஆச்சாரியர்கள். நம்மளை மாற்றுறவங்க ஆச்சாரியர்கள். அதனால் அவங்களுக்கு க்ளோரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் சீட்டே எடுத்துக்கணும் எப்பயுமே. அதான் நல்லது, அதான் சேஃப் சீட்டு. ஏமே பக்த ஜன பார்த்தா நான் சாத்தே என்னுடைய பக்தனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய பக்தனுக்கு பக்தனா இருக்கணும்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றார்.
ஸோ என்னுடைய பக்தன் டேரக்டாக சொல்லக்கூடாது, என்னுடைய பக்தனுக்கு பக்தன் யார் இருக்கணும் அவன் தான் என்னுடைய பக்தன் சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. ஓகே, பிரபு நீங்க படிங்க பிரபு, அப்படி விட்டதுலேருந்து படிங்க. And thus he stood up to congratulate. பாடத்தின் மூல நோக்கம் காப்பாற்றப்படவும் வேண்டும். தெளிவற்ற எந்த அர்த்தத்தையும் அதிலிருந்து எடுத்து செல்லக்கூடாது. இருப்பினும் கேட்பவர் புரிந்து கொள்வதற்காக கவனத்தை கவரும் வகையில் அதை அளிக்க வேண்டும். இதுவே தன்னுணர்வு எனப்படும். யதாதீதம் யதாமதி எனும் சொற்களை பேச்சாளரான சூத கோஸ்வாமி உச்சரித்ததை கொண்டே அவரது மதிப்பை அவை தலைவரான சவுனகரால் எடை போட முடிந்தது. ஆகவே ஆனந்த பரவசத்துடன் அவர் பாராட்டினார். மூல ஆச்சாரியரை பிரதிநிதிக்காத எவரிடமிருந்தும் எதையும் கேட்க நாம் விரும்பக்கூடாது. எனவே இரண்டாவது முறையாக பாகவதம் பேசப்படும் இக்கட்டத்தில் பேசியவரும் அதை கேட்டவர்களும் தகுதியுள்ளவர்களாக இருந்தனர். இதுவே பாகவதத்தை பேசுவதற்குரிய தகுந்த சூழ்நிலையாகும். அப்போதுதான் அதன் உண்மையான நோக்கம் தடையின்றி நிறைவேறும். இத்தகைய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இல்லையெனில் சம்பந்தம் இல்லாத நோக்கத்திற்காக பாகவத்தை பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் வீண் வேலையாக அமையும். ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் கேட்கறது. அதே மாதிரி யதாதிதம் யதாமதி என்ன ரியலைஸ் பண்ணாங்களோ அதை பேசுறது. ஓகே, அது ரொம்ப நல்லது. பார்த்த ஸ்லோகம் போகலாம். शोणतोवाच सूत महाबाह मदनो वदताम्बर तदा बाहवदं पुण्यं यदाह भगवान् शुकः. माताजी படிக்கிறீங்களா? நீங்க படிங்க மாதாஜி. சவுனர் கூறினார், சூத கோஸ்வாமியே, பேச்சாளர்களில் தாங்களே பேரதிர்ஷ்டம் உடையவரும் மரியாதைக்கு உரியவரும் ஆவீர். சக்தி மிக்க முனி சிரேஷ்டராகிய சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் புண்ணிய செய்தியை தயவு செய்து கூற வேண்டுகிறோம். பொருளுரை. சுகதேவ கோஸ்வாமியால் சூத கோஸ்வாமி பேசப்பட்ட பாகவதத்தை கேட்ட சவுனரும் சபையோரும் மிகவும் ஆவலுடன் இருந்தனர். ஆகவே பேரானந்தத்தில் திளைத்திருந்த சவுனக ரிஷி இங்கு சூத கோஸ்வாமியை இருமுறை வரவேற்கிறார். தனது சொந்த நோக்கத்திற்கு ஏற்ற முறையில் திரித்து கூறும் போலி நபரிடம் இருந்து அதை கேட்பதற்கு அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. அடுத்த மாதாஜி படிக்கிறோம். ஸ்வேதா மாதாஜி படிங்க. பொதுவாக பெயரளவையான பாகவத பேச்சாளர்கள் அதை தொழிலாக கொண்டவர்களாகவோ அல்லது பரமபுருஷனின் உன்னத லீலைகளை அனுபவிக்க முடியாத பெயரளவேயான கற்றறிந்த அருவவாதிகளாகவோ இருக்கின்றனர். அத்தகைய அருவவாதிகள் தங்களது அருவவாத கொள்கையை ஆதரிக்கும் வகையிலும் அதற்கு பொருந்தும் வகையிலும் பாகவதத்தை திரித்து கூறுகின்றனர். மேலும் அதை தங்களது வருவாய்க்கான தொழிலாக கொண்டவர்கள் துவக்கத்திலேயே பகவானுடைய லீலைகளின் மிக ரகசியமான பகுதியாகிய 10வது காண்டத்திற்கு சென்று அதை தப்பாக விளக்குகின்றனர். இவ்விரு பிரிவினரில் ஒருவரும் பாகவதத்தை கூறும் தகுதி படைத்தவர் அல்ல. ஸ்ரீமத் பாகவத்தின் உரையாடல்களில் பங்கேற்கும் தகுதி வாய்ந்தவர்கள் இருவர். ஒருவர் சுகதேவ கோஸ்வாமியின் வழியில் பாகவதத்தை அளிக்க முயல்பவர், மற்றவர் சுகதேவ கோஸ்வாமி அல்லது அவரது பிரதிநிதியிடமிருந்து கேட்க தயாராக இருப்பவர். இதுதான் ப்ராசஸ். ஓகே, அந்த மாதிரி நம்ம பரம்பரையில் வரவங்க பேசினா கேட்கணும், இல்லைன்னா அது பாவனம் கேட்கக்கூடாது. அதுக்கு எது கம்பேர் பண்ணுறாங்க? பாலை ஒரு விஷமுள்ள பாம்பு டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. அவ்வளோ விஷயம். அது என்னங்க, அவங்களும் கிருஷ்ணர் தான் கூப்பிடுறாங்க, அது என்ன அந்த மரத்துக்கு போனால் என்ன அப்படி ஒருத்தர் கேட்டார். நல்லா பக்தராக மாயினா திடீர்னு இடத்துல அவர் மயிலாப்பூர் போயிட்டார். அங்கே ஒரு மடம் இருக்குது, அங்கே மாயாவதி அந்த மடத்துக்கு போயிட்டு அங்கே போனால் என்னன்னு கேட்குறாரு. அங்கே போனால் என்ன ஆகும், அவங்க நீங்களும் கிருஷ்ணன் ஆகலாம், நாங்களும் கிருஷ்ணன் ஆகலாம்னு சொல்லுவாங்க. ஓகே, அது விஷம் எங்கே இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஓகே, பாம்புக்கு நாக்கில் இருக்குது, அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி நான் என்ன சொல்லுவாங்களோ நமக்கு தெரியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எது யார்கிட்ட கேட்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்து மூணாவது போலாம். தஸ்மின் யுகே பிரவృత్తேயா ஸ்தானே வா கேன ஹேதுனா புதா சஞ்சோதிதா கிருஷ்ண கிருடவான் சம்ஹிதா முனிஹி. கார்த்திக் பிரபு நீங்க படிங்க பிரபு. டிரான்ஸ்லேஷன் பர்பஸ். இல்ல பிரபு, புக் இல்ல பிரபு. ஓ புக் இல்லையா? சரி பரவாயில்ல. நீங்க கேட்டுட்டு இருங்க. அவருக்கு சரவணன்ட்ட இருக்க. யார் புக் வாங்கினாங்க? சரவணன் பிரபு. ஓ சரவணன் பிரபு படிங்க. Okay பிரபு. In what period and at what place was this first begun, and why was this taken up? From where did Krishna Dwarpena Vyasa, the great sage, get the inspiration to compile this literature? Because Srimad Bhagavatam is the special contribution of Srila Vyasadeva, there are so many enquiries by the learned Saunaka Muni. It was known to them that Srila Vyasadeva had already explained the text of the Vedas in various ways up to the Mahabharata for the understanding of the less intelligent women, Sudras, and fallen members of the family of the twice born men. Srimad Bhagavatam is transcendental to all of them because it has nothing to do with anything mundane. So the inquiries are very intelligent and relevant. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna. So, Krishna Dvaipayana Vyasa. Okay? Vyasa Peru. ஸோ மகாபாரதம் எழுத கூட வியாசதேவருக்கு வந்து மகிழ்ச்சி வரல. ஆனால் அவருக்கு ஸ்ரீமத் பாகவதம் தொகுத்தவொன்னு தான் அவருக்கு மகிழ்ச்சி வந்தது. ஓகே, நாலாவது ஸ்லோகம் போகலாம். தஸ்ய புத்ரோ மகாயோகி சமத்ரன் நிர்விகல்பகः ஏகாந்தமதிர்வன்னித்ரோ கூடோ மூடாய்வேயதே. சரஜா மகாராஜ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. மிக சிறந்த பக்தரான அவரது வியாசதேவரின் புத்திரர் சமநிலையுடைய ஒரு அத்வைத்தி ஆவார். அவரது மனம் எப்பொழுதும் அத்வைதத்திலேயே நிலைத்திருந்தது. அவர் பௌதீக செயல்களுக்கு மேற்பட்டவராக இருந்தார். ஆனால் புற அறிமுகம் இல்லாததால் அவர் அறியாமையில் உள்ளவரை போல் காணப்பட்டார். கொஞ்சம் படிங்க. அதுக்கு பிறகு கலாவதி படிக்கணும். கொஞ்சம் படிங்க. சுகதேவ கோஸ்வாமி முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். இதனால் மாயா சக்தியில் சிக்கிக் கொள்ளாதவாறு அவர் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தார். பகவத்கீதையில் இத்தகைய விழிப்புணர்வு மிகவும் தெளிவாக விளக்கப்படுகிறது. முக்தி பெற்ற ஆத்மாவுக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவுக்கும் வேறுபட்ட ஈடுபாடுகள் உள்ளன. பாருங்க, முக்தி பெற்ற ஆத்மாவுக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நிறைய விதமான என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா லிபரேட்டட் சோல். வயிற்றுலேயே அவர் என்ன பண்ணிட்டார்? லிபரேஷன் வாங்கிட்டார். அவர் வயிற்றை விட்டு வெளியே வரவே இல்லை. 16 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு கேரண்டி கொடுத்த பிறகு தான் அவர் என்ன பண்ணார்? வயிற்றை விட்டு வெளியே வர்றார். இது மாதிரி அவர் ஓகே, மாயால் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குன்னு கேரண்டி கொடுத்த வெளியே வர்றார். ஓகே, அதனால் நம்ம வந்து முக்திங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த அப்பேற்பட்ட முக்தி கூட பக்தருடைய வாயில வந்து கதவு வாசக்கதவு தட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பில்வங்கள் தப்பு விவரிக்கிறார். கலாதி மாதாஜி நீங்க படிங்க. விட்டோரியிலிருந்து படிங்க. கலாதி மாதாஜி. முக்தி பெற்ற ஆத்மா ஆன்மீக வெற்றி எனும் முன்னேற்ற பாதையில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளார். இது பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு சில சமயங்களில் வெறும் கனவாக மட்டுமே உள்ளது. முக்தி பெற்ற ஆத்மாவின் உண்மையான ஈடுபாடுகளை பந்தப்பட்ட ஆத்மாவால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. இவ்வாறு பந்தப்பட்ட ஆத்மா ஆன்மீக செயல்களை பற்றிய கனவுகள் கண்டுகொண்டு இருக்கும் போது முக்தி பெற்ற ஆத்மா விழிப்புடன் இருக்கிறார். அதே போலவே பந்தப்பட்ட ஆத்மாவின் ஈடுபாடுகளும் முக்தி பெற்ற ஆத்மாவுக்கு கனவு போல தோன்றுகின்றன. பந்தப்பட்ட ஆத்மாவும் முக்தி பெற்ற ஆத்மாவும் வெளி தோற்றத்தில் ஒரே நிலையில் இருப்பதாக காணப்படக்கூடும். ஆனால் உண்மையில் அவர்கள் வெவ்வேறு விதமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் புலனின்பத்திலோ அல்லது தன்னுறவு பெறுவதிலோ அவர்கள் எப்பொழுதும் விழிப்புடனே இருக்கின்றனர். பந்தப்பட்ட ஆத்மா பௌதீகத்தில் ஆழ்ந்துள்ளான். ஆனால் முக்தி பெற்ற ஆத்மா பௌதீகத்தில் இருந்து முற்றிலும் விலகியுள்ளார். இந்நிலை பின்வருமாறு விளக்கப்படுகிறது. ரெண்டு பேரும் வந்து நோக்கம் வந்து வேற. ஓகே, ஒருத்தர் வந்து ஃபுல்லா மேட்டர்ல இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஆன்மீகத்தில் இருக்கிறார். 5வது ஸ்லோகம் படிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாங்க.
வீட்டில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ மாதாஜி. திருஷ்ட்வாணியாந்தம் ரிஷிமாத்மஜாமபி அனங்கம் தேவ்யோ ஹ்ரியா பரிததோ ந சுதஸ்ய சித்ரம் தத்விக்ஷ்ய பृच्छति மௌனோ தத்விக்ஷ்ய பृच्छति முனோ ஜகதோஸ்தவாஸ்தி ஷீபும் விதானாது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேः யார் மாதாஜி நீங்க படிங்க, மாலதி மாதாஜி படிங்க. Although Sri Vyasadeva himself was not naked, but they had not done so when his son has passed. The sage inquired about this, and the young ladies replied that his son was purified and when looking at them made no distinction between male and female, but the sage made such distinctions. But in the Bhagavad Gita it is said that a learned sage looks equally on a learned and gentle Brahmana, a Chandala, a dog eater, a dog or the cow. Due to his spiritual vision, Srila Sukadeva Goswami attained that stage. Thus he did not see a male or female. He saw all living entities in different dress. The ladies were ready to understand the mind of a man simply by studying his demeanor. Just as by looking at a child one can understand how innocent he is. Sukadeva Goswami was a young boy, 16 years old, and therefore all the parts of his body were developed. He was naked also, and so were the ladies. But because Sukadeva Goswami was transcendental to sex relations, he appeared very innocent. The ladies, by their special qualifications, could see this at once, and therefore they were not very concerned about him. Thank you, Mataji. Mataji, you can say Mataji. But when his father passed, the ladies quickly dressed him. The ladies were exactly like his children or grandchildren, yet they reacted to the presence of Vyasadeva according to the social custom, because Srila Vyasadeva played a part of a householder. A householder has to distinguish between a male and female, otherwise he cannot be a householder. One should therefore attempt to know the distinction between body and soul without any attachment for male and female. As long as such distinction is there, one should not try to become a sannyasi like Sukadeva. Okay, ma. Thank you, Mataji. So, this point புரிஞ்சுதா? ஒரு ஹவுஸ்ஹோல்ட் வந்து சன்னியாசி மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கிளாஸ் ஒருத்தர் கேட்டார், அவர் கிரகஸ்தா. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் எப்படி வந்து இந்த கிரகஸ்தா லைஃப்லேயே சன்னியாசி மாதிரி ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இதில் ப்ரோபார் போட்டுருக்காரு பாருங்க. கிரகஸ்தா இஸ் ஹவுஸ் ஹோல்டர் ஹேஸ் டு மேக் அ டிஸ்டிங்ஷன் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, சன்னியாசி அவரும் ரொம்ப உயர்ந்த தரத்தில் இருக்கார். சுகதேவ கோஸ்வாமி பரமஹம்சா லெவலில் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கலாம். நம்ம இந்த கலியுகத்திலலாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அதே மாதிரி வியாசதேவரே அந்த மாதிரி செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் வரும்போதே அந்த லேடிஸ் கவர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் கரெக்டானது. ஓகே, ஸோ அதனால் இந்த இஸ்கானில் பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டிருப்பாங்க, தடுப்பு, லேடிஸ் இந்த ஜென்ஸிங்க. அது கடைசி வரையும் ஃபாலோ பண்ணி இருக்கணும். நம்ம எல்லாம் டிவோட்டிஸ் ஆகிட்டோம், பிரபுஜி மாதாஜி இப்படி பழக முடியாது ஆக்சுவலாக. ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு லேடி வராங்கன்னா வண்டியில் ஒரு இன்னொரு ஆணோட உட்காரக்கூடாது. அதுதான் கரெக்டு. டூ வீலர்லாம் வரும்போது உட்காரக்கூடாது, ஒன்றா பிரயாணம் பண்ண முடியாது. வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஈவன் அம்மா தங்கச்சியோடையே தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகும். லேர்னட் பர்சன் எப்படி பலவான் இந்திரிய கிராகே, இந்திரியர்கள் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குமா அந்த புலன்கள்லாம். ஸோ யூ கேனாட் பிலீவ் தட் இந்திரியா. அதனால் இட் வாண்ட்ஸ். ஈவன் யூ கேனாட் சிட் அலோன் வித் மதர் அண்ட் சிஸ்டர். வி ஆர் ஆல் ஸோ சிவிலைஸ்ட். யார் உடனே அன்சிவிலைஸ்ட் அப்படி சொல்லி இல்லை. மோஸ்ட் லேர்னட் பர்சன் ஆல்சோ ஷுட் ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப படித்தவங்க கூட என்ன பண்ணக்கூடாது தான், இந்த மாதிரி அம்மா தங்கை கூட தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரபுபாதர் எப்பயுமே வந்து பெண்களை தனியாக மீட் பண்ண மாட்டார். பெண்கள் தான் உடனே பெண்கள் இந்த ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ போர்க்கொடை தூக்கிடுவாங்க பெண்கள் சொல்லிட்டீங்க. பெண்கள்லாம் சாஸ்திரத்தில் எப்பயுமே ஒரு இதாக சொல்லுவாங்க. பெண்கள் வரும்போது ஆண்கள் நினச்சிக்கணும். ஓகே, இது எப்பயுமே மாறி நினச்சிக்கணும். உடனே அது ஒரு நெகட்டிவாக போயிடக்கூடாது. பிரபா எப்பயுமே லேடிஸ் தனியாக மீட் பண்ணதே கிடையாது. ஒரு எங்கள் லேடி வந்து சொல்லும்போது டிசேபிள் சொல்லும்போது, பிரபா அவங்க தனியாக மீட் பண்ணணும்னு சொன்னப்ப, இல்லை அதெல்லாம் அவங்க எவ்வளோ சீக்கிரம் இருந்தாலும் ஒன்றும் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணாலும் சொல்லு, முடியலையா அவங்க ஹஸ்பண்ட் போனால் வேற யாராவது இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு பிரபா.
தனியாலாம் மீட் பண்ண முடியாது bro. அவருக்கு வயசு என்ன இருக்குது, அவர் எவ்வளோ பெரிய சன்னியாசி, அவர் he never entertain because this world is like that only. You cannot be like this. Okay, இதில் நம்ம வந்து அப்படி இருக்க முடியாது. சுகதேவ கோஸ்வாமி இஸ் வெரி ரேர் எக்ஸாம்பிள். ஓகே, ஆமாம் அவரும் அப்படி ஆகிட்டார், நானும் ஒரு பரமஹம்சன் ஆகிட்டேன், அப்படிதான் ஒன்று நமக்கு ஆக்சுவலாக. மாயா வந்து தூக்கி பந்தாடிடுவாங்க. மாயா ஆல்ரெடி இஸ் வெரி பவர்ஃபுல். ஓகே, அவங்க எங்கடா சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லி அடிச்சு கோல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இப்படிலாம் பிஹேவ் பண்ணோன்னா ஈஸியாக மாயா தூக்கி போயிடுவாங்க. நம்மளுடைய பிஹேவியர் எப்படியா இருக்கணும், அங்கே வராங்கனாலே மாயா அங்கே வராங்களே ஓடிட்டு வேட்டியை தட்டிட்டு டட டட டன்னு அந்த ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி வரட்டும் நடுநீசியை நான் பார்க்குறேன் யார் அந்த ப்ராஸ்டியூட் அப்படிதான் மாயா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, அவங்க வராங்களா, அந்த அம்மா வராங்களா, ரைட், இடத்த காலி பண்ணு. வி ஆர் நாட் தட் கேண்டிடேட். ஓகே, வி ஆர் நாட் பியூர் டிவோட்டிஸ், வி ஆர் புவர் டிவோட்டிஸ். ஓகே, ஒரு மாதிரி சொல்லாரு, வி ஆர் புவர் டிவோட்டிஸ். ஓகே, நம்ம ஏழை பக்தர்கள், நம்மளே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், பக்தி கிடைக்கும் சொல்லி. ஓகே, அதனால வந்து நமக்கு இந்த வீராமேஸ்வரம்லாம் வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே அதே புக்கு படித்தோமா, பிரசாதம் சாப்பிட்டோமா, மங்களாரத்தி பண்ணோமா, இது ஒரு மெஷின் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம இடையில நமக்கு மனசில் தோணும், உடனே நம்ம உயர்ந்துட்டோமே அப்படின்னு தோணும். அதெல்லாம் உயரலாம் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, மாயாவுடைய வேலை இன்னும் காட்டல கிருஷ்ணாவுடைய கருணையினால். அப்படியே நம்ம அப்படியே தப்பிச்சு போயிடணும். இந்த மாயை ஏற்று நிற்கிறதோ இல்லை லிபரேட் ஆகிட்டு நினைக்கிறதோ இதெல்லாம் வந்து நடவாத காரியம். லிபரேட் ஆகிறதும் கூட ஈஸி கிடையாது. இட்ஸ் வெரி வெரி டஃப். கிருஷ்ணரே பார்த்து நமக்கு கருணை கொடுத்து லிபரேஷன் கிடைச்சு தான் உண்டு. ஓகே, அது வரையும் மாயாவா யாராலையும், அவங்க பேர் என்ன, துர்கா. துர்கானா ஃபோர்ட், அவங்க மீறி போக முடியாது நம்மளால. ஸோ பவர்ஃபுல் துர்கா. ஓகே, அவங்க கையில் 3 மோட்ஸ், அதான் திரிசூலம், அதை வச்சு குத்திடுவாங்க, நம்மளை உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, சிவில் நாட், அவங்க யார்ட்டையும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அரக்கனெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு கையில் பிடிச்சிருப்பாங்க, அரக்கன் தலையை. ஓகே, இந்த மாதிரி வெரி பவர்ஃபுல் லேடி. ஓகே, சிவில் நாட் பி கண்ட்ரோல் பை எனி ஒன் எக்ஸப்ட் விஷ்ணு. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லிபரேஷன்லாம் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் மங்களாரத்தி இதெல்லாம் கடைசி வரையும் நம்ம உடலில் வந்து தம்பு இருந்து இந்த உடல் கீழே விழுற வரையும் என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். I become advanced, so I have got 2 initiation, now I become Brahmana initiated, so I can relax a bit. Yesterday only I did Mangalarati, today okay, I have become bold. இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, you have to do till the final moment, we have to do. அதில் ஏதோ ஒரு கிளிக்காக என்ன பண்ணுவாங்க, அப்போ அடுத்த பிறகு என்ன ஆகும் தெரியும் இல்லையா. எப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வைகுண்ட லோகம் போக மாட்டோம். இதெல்லாம் கொடுத்துருக்கு சாஸ்திரத்தில். என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒரு யூனிவர்ஸில் இருப்பார். ஒரு எள்ளு மூட்டையில் எள்ளெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா எத்தனை எள்ளுன்னு என்ன முடியுமா, அவ்வளோ யூனிவர்ஸ் இருக்குது, பிளானட் இல்லை, அவ்வளோ யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸ்க்குள்ளே நிறைய பிளானட் இருக்குது. அந்த யூனிவர்ஸோடைய சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த சைஸுக்கு பிரம்மாவோட தலை. இந்த யூனிவர்ஸோடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பிரம்மாவுக்கு 4 தலை தான். அந்த பிரம்மா வந்து பிரம்ம விவரம் இல்லை முடித்த உடனே பிரம்மா வந்து கிருஷ்ணரை மீட் பண்ண போவார் இல்லையா, அப்போ எல்லா பிரம்மாவும் வருவான். அப்போ 5 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா, 10,000 தலை பிரம்மா, கோடிக்கணக்கான அவங்க. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த யூனிவர்ஸ்லாம். இப்போ கிருஷ்ணாவோட வேலை என்னன்னா, இங்கே இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு நாள், பிரம்மாவோட ஒரு நாள் இங்கே வருவார். 860 கோடி வருஷத்தில் ஒரு வட்டம் வருவார். அப்போ மற்ற நேரம் என்ன பண்ணுவார், இன்னொரு யூனிவர்ஸுக்கு போவார். இப்படி அவர் போயிட்டே இருப்பார். எல்லாம் முடிச்சு திருப்பி இங்கே வருவார். அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம், ஒருத்தர் இந்த ரூமில் பெர்ஃபெக்ட் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர் எந்த யூனிவர்ஸில் பாஸ் டைம் பண்ணுறாரோ அந்த யூனிவர்ஸுக்கு நம்மளை அனுப்புவாங்க. அங்கே ஒரு கோபியாவோ நம்ம போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு துணை பண்ணுறது, அந்த லீலையில் பங்கெடுத்து. நம்ம வந்து சக்கியால் இருக்கோன்னா அந்த கோபர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இல்லை அந்த ஒருத்தர் இந்த கம்சன்லாம் வந்து இப்போ அந்த வண்ணான் தானே இது பண்ணுவார். வண்ணான் கொடுக்க மாட்டேன்னு வரலையா, யார் கொடுப்பான், யாரோ கொடுப்பாங்கல்ல, குப்ஜா, இன்னொருத்தவங்க யாரோ வந்து கொடுப்பாங்கல்ல, ஃப்ளோரிஸ். அவர் என்ன பண்ணுவார், என்ன கொடுப்பாரு, நிறைய வச்சுக்கோங்க சொல்லி, ஹம்சனுக்கு வச்சிருக்கேன் நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லி கொடுக்குறதால இந்த மாதிரி சேவை, இது மாதிரி சேவை கிடைக்கணும். இதை பெர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த யூனிவர்ஸில் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணரை எப்படி ட்ரீட் பண்ணுறது சொல்லிட்டு. அதில் ட்ரைனிங் ஆனோட தான் அடுத்து கோலோகம் தான் போக முடியும். ஸோ இடையில ஒரு இது இருக்குது, உடனே போக முடியாது. அந்த எந்த யூனிவர்ஸில் கிருஷ்ணர் பங்கெடுக்கிறாரோ அந்த இதில் நமக்கு பங்கெடுக்க ஒரு சான்ஸ்லாம் உடனே நம்ம லலிதா விசாகா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. யசோதா, வசுதேவர், அந்த மாதிரி ஒரு போஸ்ட் நமக்கு நந்த மகாராஜா அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதில் ஏதோ ஒரு சேவை கிருஷ்ணர் மீட் பண்ணுற மாதிரி
அந்த பிராமணர் இருந்தாரு, அந்த பிராமணர் என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணருக்கு குக் பண்ணி கூட 3 வட்டம் வருவாரு. இவரு சச்சி பையன் நிமாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு, அந்த குழந்தை வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த குழந்தை கடைசியில 3ஆம் வட்டம் அழுவார். அது எல்லாம் தூங்கிருப்பாங்க கேட்டா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவாரு, நான் தான் கிருஷ்ணர், நீ என்னையே தான் கூப்பிட்டுக்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுவார், ரூபம் காட்டுவார் இல்லையா. எல்லா பிறவிலையும் நீ இந்த மாதிரி வருவேன், நான் வருவேன், நீ வருவேன், இந்த மாதிரி நீ குக் பண்ணுவேன், நான் எடுத்துட்டு போவேன். இந்த பாசிட்டிவ் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அந்த பிராமணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். பகவானை பார்த்த உடனே சாதத்தெல்லாம் எடுத்து மூஞ்சில பூசிப்பார், உடம்புலாம் பூசிப்பார். ஓகே, இது மாதிரி அவர் சொல்லுவார், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் கிருஷ்ணன். ஓகே, அதனால நம்ம வந்து ஒரு சேவையில் ஈடுபட்டோம்னா அந்த பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம்னா அதே சேவை பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் ஆன்மீகம். அதனால தான் சொல்கிறேன், திருப்பி நம்ம சமணம் கீர்த்தனம் அப்படியே நம்ம மூழ்கிடணும். கிருஷ்ணனை நோக்கி போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எப்படி அடுத்த ஊருக்கு மதுரைக்கு போகிறதா இப்போ கேட்டோம்ல, மதுரையில் யாரெல்லாம் போகிறாங்க, என்ன இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எப்படி இருக்கும், அது பிரசாதம் எங்கே, அதெல்லாம் அதே மாதிரி நம்ம கோலோகதான் போகிறது முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு என்னென்ன காரியங்கள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அதில் நம்ம லயிக்கணும் மனசு, மற்றெல்லாம் செகண்டரி. ஓகே, அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும், கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும், கரெக்டான குரு அமைவாங்க. இல்லை நம்ம ஏமாறுற மாதிரி, நம்ம ஏமாறுற மாதிரி ஒரு குரு வந்துடுவாங்க. ஓகே, அப்படி நம்ம வேற லைவ்ல இருப்போம், அது மாதிரி அதட்டி உதட்டி மேலே போயிட்டே இருக்கும். அது எல்லாம் பௌதிகம் தான், அது வேறன்னு சொல்லி தான் ஆன்மீகத்துக்கு வந்துருக்கும். கரெக்டாக ஆமே மாதிரியே நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும் இங்கே. ஓகே, இவ்வளோ பேர் இருக்காங்க கீழே, அவங்கெல்லாம் போனாங்க, இவங்க போனாங்க, இவங்க எந்த லெவலில் இருக்காங்க, அடுத்த லெவல் போடு, அவன் போடு, அப்படி போ, இவெல்லாம் மேலே ஏற்று, நம்ம கீழே போடுறாங்க, ஏன்னு போகிறோம் தெரியலையே. இது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருவோம். கிருஷ்ண கதா எதுவுமே இருக்காது. ஓகே, ஒன்லி கிருஷ்ண கதா பேஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கணும். மற்றதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் மெட்டீரியல் வேல்டு இருக்குல்ல, மெட்டீரியல் வேல்டுக்கு இருக்குது. இந்த மாதிரி பண்ணுற காரியங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இதை மேனேஜ் பண்ணுறதுக்கலாம். அதுக்கு டெமிகார்ட்ஸாக இருக்காங்களா, தே வில் டூ இட். நமக்கு கிருஷ்ணர் போகிறதுக்கு வழி விட்டுருவார். ஓகே, ஒதுக்க நினைக்கிறான் ஒதுக்கட்டும், அப்படியே நம்ம ஒதுக்கி விட்டுருவார். ஓகே, நம்ம கரெக்டாக லிங்க் பண்ணிடுவார். அந்த கூட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ பெருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்களா, அந்த சேவை அவங்கெல்லாம் கூட கிருஷ்ணனுக்கு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, விருந்தாவனில் வேலைக்கு இருக்கிறாங்க, இஸ்கான் டெம்பிளில் வேலைக்கு இருக்காங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கோயிலில் வேலைக்கு இருக்காங்க. அவங்க என்ன சர்வீஸ், என்ன டெய்லி தண்ணி எடுத்து வைக்கணும், டிடிக்கு டெய்லி எடுத்து வைக்கணும், கூட்டணும். இந்த மாதிரி கிருஷ்ணன் அவரை வச்சிருப்பார். டெய்லி என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்துருவாங்க, அபிஷேகத்துக்கு டெய்லி கூட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும், ரோல வந்து போயிடுவோம். நம்ம லெக்சர் கொடுப்பாரு, வந்து எப்பயா லெக்சர் கொடுப்பாரு, எல்லாம் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு. இது கோலம் அவசியம் கிடையாது. ஓகே, பிகாஸ் தே டெவலப்ட் சம் அட்டாச்மெண்ட் வித் கிருஷ்ணா. அந்த அட்டாச் பிராமணனுக்கு கிடைச்சது இல்லை, 3 தடவை குக் பண்ணி வருஷம் எல்லா பிரிவிலையும் வர்றாருன்னா அவர் கடைசியில் கோலம் தான் போயிடுவார் இல்லையா. அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஹேஸ் டு வி ஹேவ் டு டெவலப். அந்த அம்மா டெவலப் பண்ணியிருக்கோம். பெருக்கிற அம்மா, கூட்டுற அம்மா, அவங்கெல்லாம் அந்த வேலைக்கு வேற வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ எல்லாம் நிமிர்ந்து தான் நிற்கிறோம், யாரும் இந்த மாதிரி வேலை பண்ணுறது இல்லைல்ல. இஸ்கான் டெம்பிள்லையும் ஆள் வச்சிருக்காங்க வேலைக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கிருஷ்ணா அந்த மாதிரி ஆளை போட்டுருவான். யாரெல்லாம் கோலம் வந்தாலும் போகிறாங்க அவங்களாம் அதில் இருப்பாங்க. நம்ம ஒன்லி வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு போயிடுவோம். அவங்க பாயெல்லாம் மடித்து எல்லாத்தையும் மூழ்கி அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு தனி லைன் இருக்கும் போகிறதுக்கு, நமக்கு தனி லைன். ஓகே, அதனால நம்ம வந்து யார் பக்தர் இல்லை அப்படிங்கிற நம்மளால ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், கடைசி வரையும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். இதில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். சததம் கீர்த்தயந்தோமா யதந்த திருடவனஹா நமசந்தமா பக்தியா நித்திய உக்தம் உபாசதே. எப்பயுமே கிருஷ்ணனை பற்றி கேட்கணும். இந்த மாதிரி அதே தொழிலாக இருந்தாதான் நம்மளால போக முடியும். அந்த தொழில் பார்க்கறதுனால நமக்கு பௌதிக தொழில் விட்டுருவோமா அப்படின்னா சம்பந்தமே கிடையாது. நம்ம தொழில் சிறப்பானது பௌதிக தொழில். ஓகே, ஈவன் கிருஷ்ணரே என்ன பண்ணுவார், நம்ம கொஞ்சம் வீக்காரமாக இருந்தால் அதை ஹெல்ப் பண்ணி ஏற்றி விட்டுருவார். ஓகேவா, அதனால் நீங்கள் அது கவலைப்பட தேவையில்லை. நம்ம பௌதிகம் வந்து வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஓகே, ஸ்ரீவாஸ்தாக்கர் என்ன சொல்கிறாரு, எப்போ அவங்க வீட்டில் எப்பயுமே கீர்த்தனை நடக்கும், எல்லாருக்கும் பிரசாதம். அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார், வேலைக்கும் போக மாட்டார். சைத்தன்ய பாபு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸ்ரீவாஸ்தாக்கர் என்ன சொல்லுவார், லக்ஷ்மிக்கே பிச்சை எடுக்க நிலம் வந்தாலும் சரி, உன் வீட்டில் இது உணவு குறைய இருக்கான்னு சொல்லிடுவார். ஓகே, அவ்வளோ பெரிய வரும். இந்த மாதிரி பகவான் வில் டேக் த சார்ஜ். ஓகே, தட் ஹவுஸ் யோசிப்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து இதில் எந்த விதமான ஒரு இதுவும் நமக்கு ஹெசிடேஷன் தேவையில்லை. நம்ம இதில் ஃபுல்லாக மூழ்கி இருக்கவே பௌதிகம் என்ன ஆகிடும் அதெல்லாம் கவலையே தேவையில்லை. அந்த சேமத்தெல்லாம் யார் பார்த்துக்கிறா, கிருஷ்ணர் தன்னா கையை வச்சு நானே எடுத்து நடத்தேன்னு சொல்லி நடத்துவார். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம லிபரேட் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில்
சுகதேவ சுவாமி அப்படி இருக்காரு, நம்ம வியாசதேவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, வியாசதேவர் தான் கரெக்டாக எக்ஸாம்பிள் நமக்கு. அவர் ஹவுஸ் ஹோல்டர், அவருக்கு டிஸ்டிங்ஷன் பண்ணுறாங்க, அந்த லேடிஸ் அப்படி பண்ணிட்டாங்க. சுகதேவ கோஸ்வாமி வந்து ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன்ஸ். அந்த மாதிரி எக்ஸப்ஷன் யாரும் கிடையாது. பிரகலாத் மகாராஜெல்லாம் எக்ஸப்ஷன். பிரகலாத் மகாராஜ் எப்படி இருந்தார், அவருக்கு கிருபா சித்தி. கிருபா சித்தினா புரியல, கருணையிலே அவருக்கு பக்குவம் அடைஞ்சிட்டார். நமக்கு என்ன சித்தி? சாதனை சித்தி தான் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ண மதேஜ். சாதனை தான் நம்ம பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, சாதனை பண்ணி அதில் நமக்கு முன்னேற்றம். ஓகேங்களா, நமக்கு கிருப்பா இருக்கு, பகவான கிருப்பா இருக்க போய் தான் நம்மளால சாதனை பண்ண முடியும், இல்லைன்னா சாதனை பண்ண முடியாது. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடைசி வரையும் லிபரேஷன் ஆகிட்டு நினைக்கக்கூடாது. நம்ம லிபரேட் ஆகலை அப்படின்னா நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகே, 6வது ஸ்லோகம் படிக்கலாம். கதமாலக்ஷிதா பௌரை சம்பிராப்தா குரு ஜாங்கலாம் உன்மத்தா மூக்கஜதவத் விசரன் கஜசாகயே. யார் படிக்க? ஹரணி படிக்கல, நீ ஹரணி ஆசை படிங்க. அதுக்கு அடுத்து படிங்க. How was he, Srila Shukadeva Goswami, Srila Shukadeva, the son of Vyasa, recognized by the citizens when he entered the city of Hastinapur, now Delhi, after wandering in the provinces of Kuru and Jangala, appearing like a madman, dumb and retarded. பர்பர் கொஞ்சம் படி, அதுக்கு அப்புறம் ஹாஸ்தி படிக்கணும். The present city of Delhi was formerly known as Hastinapur because it was first established by King Hasti. Goswami Sukadeva, after leaving his paternal home, was roaming like a madman, and therefore it was very difficult for the citizens to recognize him in his exalted position. A sage is not therefore recognized by sight but by hearing. One should approach a sadhu or a great sage not to see him but to hear him. If one is not prepared to hear the words of a sadhu, there is no profit. Sukadeva Goswami was a sadhu who could speak on transcendental activities of the Lord. He did not satisfy the whims of the ordinary citizens. He was recognized when he spoke on the subject of Bhagavatam, and he never attempted jugglery like a magician. Outwardly, he appeared to be a retarded, dumb madman, but in fact, he was the most elevated transcendental personality. Correct. Okay, so உன்மத்தானா மேட்மேன். ஓகே, உன்மத்தா, பிரமத்தா, உன்மத்தா. பிரமத்தான்னு ஒரு வேர்டு தெரியுமா? பிரமத்தா குருத்தே விகர்மா எதிந்திரியா அப்படித்தையா அப்படின்னு சாத்மனி அதெல்லாம் தெரியும். அசனபி கிளேஸ் தான் ஆசதேகா. பிரமத்தானா மேட் ஆஃப்டர் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். இந்த எல்லாம் உலகத்தில் பிறந்துட்டு, இந்த உலகத்தில் பிறந்தது எதனால் பிறந்திருக்கோம்? ஏற்கனவே பொருளுகர்ச்சியில் இருந்ததுனால இந்த உலகத்தில் அந்த பாடி கிடச்சிருக்கு. ஓகே, இந்த உடல் கிடச்சிருக்கு. முட்டாள் என்ன பண்ணுவானா, இன்னும் அந்த பொருளுகர்ச்சிலேயே ஆழ்ந்து இன்னொரு உடலை ரெடி பண்ணிப்பான். அதனால புத்திசாலி என்ன பண்ணும், இந்த உடலை நிப்பாட்டணும், என்ன பண்ணும், பொருளுகர்ச்சி நிப்பாட்டணும் புரிஞ்சுக்கணும். ஓகே, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனை நிப்பாட்டி ஆகணும். அதனால பிரமத்தாங்கிறது அந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து இந்த சாது, இவர் ஆக்சுவலாக இவரை எப்படி தான் அந்த பார்க்கறது மூலமாக அவரை தெரிஞ்சுக்க முடியாது. சாதுவை எப்பயும் என்ன பண்ணுவோம், நம்ம கேட்கறது மூலமாக தான் அறிஞ்சுக்கணும். சரியாக கேட்கல அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. ஓகே, சாதுவுடைய வார்த்தைகளை கேட்கலைன்னா அதனால பிரயோஜனமே கிடையாது. அதனால நான் அந்த சாதுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், எனக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும், இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஆசீர்வாதம் வாங்கினா அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? ஒரு சாது என்ன ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? என்ன ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் சாது? நீங்கள் உங்களுக்கு நிறையா பணம் வரட்டும், எல்லா குடும்பம் தலைச்சு போங்கும், இதுவாக கொடுப்பாரு. அவர் என்ன கொடுப்பாரு? அவர் என்ன சாது என்ன கொடுப்பார்? பெரிய சாமியார் இருந்தார், வீட்டுக்கு வந்தார் இல்லையா? நிறைய பேர் வந்துருக்காங்களா? லாஸ்ட் டைம் ஒருத்தர் வந்தார் இல்லையா, ஒரு சாது வந்தார். அவர் எல்லாம் ஆசீர்வாதம் அவர் என்ன கொடுப்பாரு? வாகா ஓகோர் வந்துட்டு பிஸ்னஸில் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போவோம். என்ன கொடுப்பாரு அவர் சாது? கிருஷ்ணா பக்தியில் இருக்குன்னு சொல்லுவார். பக்தியில் இருக்கா கிருஷ்ணா என்ன பண்ணுவார்? ஆகா ஓகோ நான் பார்த்த சாதியாக இருக்கேன், நீ பின்னால் வா, பிஸ்னஸ் நடத்துகிறேன் நான்,
நான் தான் பார்த்து சாரி ஓட்டிட்டு இருக்கேன், நீ பிசினஸ் நடத்து இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாரு. கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, முதல்ல எது இவருக்கு பிரச்சனைன்னு பார்ப்பாரு, அதை உருவாரு. ஓகே, பிரச்சனை பணம்னா பணத்தை எடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? நமக்கு அட்டாச்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்ப்பாரு. எனக்கு என் மேல வரணும்னு ஆசையா இருக்காரு அந்த பக்தர், அந்த பக்தர் எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்குவார். அட்டாச்மெண்ட், பணம் எல்லாத்தையும் எடுத்துருவார். கடைசியில் கிருஷ்ணா நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு வந்துவான். அதுதான் உண்மையிலே அதுதான் ஆசீர்வாதம் பண்ண முடியும் சாதுவா. சாது will never bless saying that okay you will become crorepati or அது ஒரு சாது பண்ண முடியாது ஆக்சுவலாக. அது பண்ணாலும் தப்பு ஆக்சுவலாக. ஓகே, சாது எப்பயுமே என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னா நீங்கள் பக்தியில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் சாது பண்ண வேண்டிய வேலை. அதனால் சாதுட்டு வந்து we have to hear whatever we say, we have to hear attentively. இல்லைன்னா அது பிரயோஜனம் கிடையாது. 7வது ஸ்லோகம். கதம்பா பாண்டவே யஷ்ய ராஜர்ஷேர் முனிநாசஹ சம்பாரஹ சமபோதாத யத்ரைஷா சத்வதி ஸ்ருதிஹி. இசை மேடம் நீங்க படிங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வேதங்களின் சாரமான உன்னதமான இந்த சம்வாதம் மாமுனிவரான சுகதேவருக்கும் பரீட்சித் மகாராஜனுக்கும் இடையில் எப்படி ஏற்பட்டது? பொருள்கள். ஸ்ரீமத் பாகவதம் வேதங்களின் சாரம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதிகாரமற்றவர்களால் சில சமயங்களில் கருதப்படுவதை போல் இது ஒரு கற்பனை கதை அல்ல. இது சுக சம்ஹிதா என்றும் அழைக்கப்படுகிறது. முக்தி பெற்ற மாமுனிவரான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்ட வேத மந்திரம் என்பது இதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. 8வது ஸ்லோகம் படிக்கலாம். சகோதோஹண மாத்ரம் ஹி கிரஹேஷு கிரஹமேதினாம் அவேக்ஷதே மகாபாஹாஸ் தீதி குர்வாம் ததாசமம். அல்லாச்சனம் படிங்க நீங்க. டாக்ஸி பேப்பர் கொஞ்சம் படிங்க. டிரான்ஸ்லேஷன் பேப்பர். அவர் சுகதேவ கோசாமி பசு கறக்கப்படும் கால அளவுக்கு இல்லறவாசி ஒருவரின் வீட்டு வாயில் காத்திருக்கும் பழக்கம் உள்ளவராவார். இவ்வாறு அவர் செய்தது கூட அந்த வீட்டை புனிதப்படுத்துவதற்காகத்தான். சுகதேவ கோசாமி பரீட்சித் மகாராஜனை சந்தித்து ஸ்ரீமத் பாகவதத்தை விளக்கினார். அவர் எந்த குடும்பஸ்தரின் வீட்டிலும் அரை மணி நேரத்திற்கு மேல் இருக்கும் பழக்கம் இல்லாதவராவார். மேலும் பாக்கியசாலியான குடும்பஸ்தரிடமிருந்து அவர் பிச்சையை மட்டும் ஏற்று வந்தார். அது கூட மங்களகரமான அவரது வருகையால் மட்டுமே அந்த வீட்டை புனிதப்படுத்துவதற்காகவே ஆகும். ஆகவே சுகதேவ கோசாமி உன்னதமான நிலையில் நிலை பெற்றுள்ள ஒரு சீரிய போதகராவார். துறவரத்தை மேற்கொண்டு பகவத் செய்தியை பிரச்சாரம் செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இல்லறவாசிகளுக்கு வேத ஞானத்தை அளிப்பதை தவிர அவர்களிடம் தங்களுக்கு வேறு வேலை இல்லை என்பதை சுகதேவரின் செயலிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பஸ்தரிடமிருந்து அவ்வாறு யாசிப்பது அவனுடைய வீட்டை புனிதப்படுத்தும் நோக்கத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும். சன்னியாசி ஒருவர் குடும்பஸ்தனின் பௌதிக உடைமைகளில் மயங்கி அவனுக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது. வாழ்வின் துறவு நிலையில் இருப்பவருக்கு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதை விட இது அதிக ஆபத்தானதாகும். தேங்க்யூ ப்ரோ. அதனால் அடுத்த ஒரு பக்தர் ஆகிட்டு கடைசியில் அடுத்த பௌதிகவாதியை வந்து யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர் இன்பம் தூக்கிறாரே நம்மளால் முடியலே அப்படின்னு நினச்சா அது வந்து விஷம் குடிக்கிறத விட மோசமானதும். ஓகே, இப்படி என்ஜாய் பண்ணுறாங்களே. ஒரு பக்தர் சொல்வார், அவர் ஃபோனில் வேலை பார்த்தாரு, நானும் அவரும் வாக்கிங் போவோம். அவர் சொல்வார், ஐயோ நானும் கிருஷ்ணா பக்தராக இருக்கேன், அவன் மெட்டீரியல்ஸ்லாம் தூக்கி கொடுத்து எங்கெங்கேயோ போகிறான், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இது போட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது. நம்மளும் we are also renounced only. ஓகே, we renounce for Krishna certain things இல்லையா? அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது. கிருஷ்ணா நம்ம கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, நம்ம கொடுக்கலன்னா அது நல்லது தான் கொடுக்காம வச்சிருக்காரு கிருஷ்ணன். நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அது நன்மைக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம நன்மைக்கு பண்ணுறாங்க நமக்கு தெரியல, நம்ம கிருஷ்ணனே கொடுத்த சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே மில்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப
புனிதமான ஒரு பொருள். அதனால அது மில்க் மாத்திரம் குடிப்பார், பால் மாத்திரம் குடிப்பார் சூரிய கோஸ்வாமி. இந்த ரங்கநாதாஸ் கோஸ்வாமி சொன்னால அவரு மில்க் மாத்திரம் குடிப்பார். பாதி கோஸ்வாமி வந்து பால் மாத்திரம் தான் குடிப்பான். ஏன்னா பிரபுபாதரே சொல்றாரு பாலை சூடா குடிக்கின்றார். நைட்டு படுக்க போனால பாலை சூடா குடிக்கணும், நாக்கில் வச்சா பொக்குற மாதிரி அந்த மாதிரி. ஆமா, ஆறி குடிச்சா யூரின்ல போயிருமா, சூடா குடிச்சா பிரெயினுடைய டிஷ்யூ வந்து வளரும். அப்போ அந்த ஆன்மீக நூல் படிக்கிறதுக்கு இது கிடைக்கும். பால் எப்படி நைட் படுக்க போனாலும் சூடாக குடிக்கும், அவ்வளோதான். ஒரு நேரம் குடித்தாலும் போதும். ஓகே, தூய பால் எங்கே கிடைக்குன்னு பார்க்கணும், குடிக்கலாம். அதாவது எங்கே கிடைக்கும், இஸ்கான்லாம் போய் கேட்பேன், விருந்தாவன் போய் மாயப்பூர் பால் கிடைக்குதானா, பால் இல்லை வெள்ளைப்பிரம்பு முடிஞ்சு போச்சுருவாங்க, இல்லைன்னா அந்த பவுடரை கலந்து பால் தருவாங்க. இதெல்லாம் அது தூய பால் எங்கே கிடைக்கும் அது. ஏன்னா நிறைய மாடு வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அதை வாங்கி என்ன பண்ணணும், அது அருந்தணும். அப்படி அருந்த என்ன ஆகுனா, அந்த அது பிரபாத கருப்பு மாடு வச்சுருப்பார், அது பேர் என்ன சொல்லுவார், அந்த மாட்டு பாலை வந்து இந்த நியூ இருந்தாவில் வச்சு அது குடிப்பார். இந்த டேஸ்ட் எங்கேயுமே நான் குடிக்கலன்னுவார். நியூ இருந்தாவில் இவங்க தனியாக ஃபார்ம் கமிட்டி வச்சுருவாங்க. கீர்த்தன மகாராஜ் தயார் பண்ணியிருப்பார், அந்த ஃபார்ம் கம்யூனிட்டியை ரெடி பண்ணியிருப்பார். அந்த ஃபார்ம் கமிட்டி நிறைய மாடு வளரும். அந்த மாட்டில் ஒரு மாடு, அந்த மாட்டுடைய பால் ரொம்ப பிடிக்கும் பிரபாதம், ரொம்ப விரும்பி குடிப்பார். இதை வந்து இந்த மாதிரி பாலை வந்து நான் இந்தியாவில் கூட சாப்பிட்டதில்ல, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவார். ஓகே, ஏன்னா அந்த குடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லது, ஹெல்த்து. எப்போ சூடாக நைட்டு குடிக்கணும், அந்த மூளையை வந்து நல்லா நரிஷ் பண்ணும். ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். மாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு செல்லம் கொடுத்துருக்கான், அது புல்லு தான் சாப்பிடும், ஆனால் என்ன கொடுக்கும், பால் கொடுக்கும். ஓகே, அது சரி. அடுத்தது போகலாம், 9 இல்லையா. அபிமன்யு சுதாம் சூதா ராஹோர் பாஹவதோத்தமம் தஸ்ய ஜன்ம மகாச்சார்யம் கர்மாணி சா கிருணிஹி நஹ. மலையாளம் படிங்க நீங்க. மொழிபெயர்ப்பு. பரீட்சித் மகாராஜன் பகவானின் முதல் தரமான பக்தர் என்றும் அவரது பிறப்பும் செயலும் அற்புதமானவை என்றும் சொல்லப்படுகிறது. தயவு செய்து அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். பொருளுரை. பரீட்சித் மகாராஜனின் பிறப்பு அற்புதமானதாகும். ஏனெனில் அவர் தமது தாயின் கருவில் இருக்கும்போது முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டார். அவரது செயல்களும் அற்புதமானவையே. ஏனெனில் ஒரு பசுவை கொல்ல முயன்ற கலியை அவர் தண்டித்தார். பசுக்களை கொல்வதென்பது மனித நாகரிகத்தை அழிப்பதற்கு சமமாகும். மிகப்பெரிய பாவ புருஷனால் கொல்லப்படுவதிலிருந்து பசுவை காப்பாற்ற அவர் விரும்பினார். தனது மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு அவருக்கு கிடைத்ததால் அவரது மரணமும் அற்புதமானதாகும். இறக்கக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் இது அற்புதமானதாகும். இவ்வாறாக கங்கை நதிக்கரையில் அமர்ந்து பகவானின் உன்னதமான லீலைகளை கேட்டவாறு தமது உயிரை விட அவர் தம்மை தயார் செய்து கொண்டார். பாகவதத்தை கேட்ட நாட்களில் அவர் உணவையோ அல்லது நீரையோ உட்கொள்ளவில்லை. அவர் ஒரு கணம் கூட உறங்கவும் இல்லை. எனவே அவரை பற்றிய அனைத்தும் அற்புதமானவையே. அவரது செயல்கள் சேட்டையோடு கேட்க தகுந்தவையாகும். அவரை பற்றி விளக்கமாக கேட்டறிவதற்கான விருப்பம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, அவர் வந்து கேட்கும்போது சாப்பிடல, தூங்கல, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல, அவ்வளோ ஆர்வமாக கேட்டிருக்காரு. ஓகே, நம்மளும் அந்த மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் வந்து அந்த இடத்துல கிருஷ்ணா இருப்பார். சொல்கிறவரும் இன்ட்ரெஸ்டாக சொல்லணும், கேட்கவரும் இன்ட்ரெஸ்டாக கேட்கணும். ஓகே, 10 படிக்கலாம். இப்போ சம்ராட் கஷ்யவாஹேதோ பாண்டுநாமானவர்தனா பிரியோபவிஷ்டோ கங்காயாம் அநாத்ருத்யாதிராத்ஸ்யம். சத்யநாராயணன் படிங்க நீங்க. மொழிபெயர்ப்பு. அவர் பெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததுடன் அவரது ராஜ்யத்தின் எல்லா செல்வங்களையும் தன்னுடையதாகவும் பெற்றிருந்தார். பாண்டு வம்சத்தின் கௌரவத்தை அதிகரிக்கும் அளவுக்கு அவர் மிக உயர்ந்தவராகவும் இருந்தார். அவர் ஏன் அனைத்தையும் துறந்து கங்கை கரையில் இறக்கும் வரை உபவாசம் இருந்தார். பொருளுரை. பரீட்சித் மகாராஜர் உலகத்திற்கும் எல்லா கடல்களுக்கும் சமுத்திரத்திற்கும் சக்கரவர்த்தியாக இருந்தார். மேலும் இத்தகைய ராஜ்யத்தை தமது சுய முயற்சியால் அடைய வேண்டிய
சிரமம் அவருக்கு இருந்ததில்லை. அவரது பாட்டனார்களான யுதிஷ்டர் மகாராஜர் மற்றும் சகோதரர்கள் ஆகியோரிடமிருந்து அதை அவர் பிறப்புரிமையாக பெற்றார். மேலும் அவர் ராஜ்யத்தை நன்கு நிர்வகித்ததுடன் அவரது முன்னோர்களின் நற்பெயர்களும் புகழ் சேர்ப்பவராகவும் இருந்தார். அதன் காரணமாக அவரது ஐஸ்வர்யத்திலும் நிர்வாகத்திலும் விரும்பத்தக்கதாக எதுவும் இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இச்சாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் துறந்து அவர் ஏன் கங்கை நதிக்கரையில் அமர்ந்து மரணம் சம்பவிக்கும் வரை உபவாசம் இருக்க வேண்டும்? இது அற்புதமானதாகும். எனவே இதன் காரணத்தை அறிய எல்லோரும் ஆவலாக இருந்தார்கள். பேசிக்கலி பரிசீலனை ஆகிறதுக்கு கேட்கணும்னு எல்லாம் ஆர்வமாக இருக்கிறான். ஓகே, 14 படிக்கலாம். நமந்தி நமந்தி யத்பாதநிகேடமாத்மனா சிவாய நீயாதனானி சத்ரவா கதம் ச வீரா ஸ்ரியமங்கதுஷ்யஜம் இவைஷதா உஸ்துசாம் அஹோ சகாசுபிஹ. பிரபு ஹரிஹரன் பிரபு நீங்கள் தான் படிக்கணும். டிரான்ஸ்லேஷன் படிங்க. டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் வேணுமா? இருக்கா பக்கத்தில் இங்கிலீஷ்லையா? டிரான்ஸ்லேஷன் ஓகே. 11th translation. He was such a great emperor. He was such a great emperor that all his enemies would come and bow down at his feet and surrender all their wealth for their own benefit. He was fully of youth and strength, and he possessed insuperable English appliances. Why did he want to give up everything including his life? Thank you, Prabhu. Hare Krishna. மாதாஜி நீ படிக்க முடியுமா தமிழில்? கண்ணாடி போடல, சரி பரவாயில்ல. அதனால் அவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ யங் ஏஜில் எதுக்காக அவர் வந்து அந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. இதான் கேள்வி. இப்போ தான் ஆரம்பிக்குது. ரொம்ப பயாஸ்கிங்கு எல்லாமே எல்லா ராஜாவும் அவங்க கீழே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவர் ஏன் தன்னுடைய இறப்பு வரையும் காத்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி கங்கையில் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஃபாஸ்டிங் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதை மாதிரி முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, இது கேள்வினா நம்ம பாயிண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, பாயிண்ட்ஸ். மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரிபிரியா மாதாஜி ஆரம்பிங்களா? இல்லையே மாதாஜி சரி. சொல்லுங்க, எதுனாலும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கருத்து பிடிச்சிருக்கு இந்த கிளாஸ்ல? சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. பிரபு பேக் பிரபு கருத்து என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லா டைமும் கேட்குறாங்க இல்லையா? டைம் உங்களுக்கு நிறைய பாயிண்ட். ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஆங்ஸைட்டி கரெக்ட். தேங்க்யூ. ஏன்னா பதட்டம் போதும். கரெக்ட், வெரி நைஸ். தேங்க்யூ. ஒரு பாயிண்ட் போதும். மில்க் வந்து நல்ல உணவு. அது பிரெயின் ரொம்ப மில்க் வந்து அதான் அந்த கௌவை வந்து யார் வதம் பண்ணுறாங்களோ மிகப்பெரிய மனித சமுதாயத்தை அழிக்கிறாங்க. மனித சமுதாயத்துக்கு ரெண்டு பண்ணுவான் அரக்கர்கள். ஒன்று கவு ஸ்லாட்டரிங், இன்னொன்று பிராமணரை கொள்வது. இந்த பிராமணிக்கல் கல்ச்சரை கொள்வது கவு ஸ்லாட்டரிங். இது ரெண்டையுமே அரக்கர்கள் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் பிராமண கம்யூனிட்டியை வந்து வளர்க்கணும். பிராமண கம்யூனிட்டி வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி நினச்சி அதை வளர்த்துறோம்னு நினைக்கக்கூடாது. ஓகே, எங்கள் ஐயங்காரெலாம் இருக்காங்க, அவங்கள வளர்க்கலாம் போயிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அது கிடையாது. பிராமண கம்யூனிட்டினா பிராமணா என்ன? சமோ தமஸ் தப சௌச்சம் சாந்தி ராஜம் ஏவச்ச ஞான விஞ்ஞானம் சகிதம் பர்ம கர்ம சுபாவஜம். பகவத்கீதை கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடியவா இருக்கும். தமா மனஸ் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். பணம் எங்கே கிடைக்குது, போடுங்க உண்டியில் போடுங்க. ஐயோ போட்டு தட்டில் போடியா, என்ன கொடுக்குறேன், மணி அடிக்கிறேன்ல, காட்டுறேன்ல, போட்டு தட்டில். இது பிராமணம் கிடையாது. ஓகே, நெவர் எக்ஸ்பெக்ட் எனி மணி. ஒன்லி வர்ஷிப் காட், டீச் அதர்ஸ் டு வர்ஷிப் காட்.
இதுதான் பிராமணஸ், நாட் ஸ்மார்த்த பிராமணஸ். ஓகே, இதெல்லாம் டாக்கிங் அபவுட் ஸ்மார்த்த பிராமணஸ், கேஸ்ட் பிராமணஸ் அவங்க கிடையாது. ஆனால் பிராமணர்கள் இருக்கணும், பிராமணனுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம உடனே பிராமண கம்யூனிட்டியை பார்த்துட்டு பிராமணன் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த பிராமண கம்யூனிட்டி ஆல்சோ ஜென்யூன் பிராமணன். Prabhupada is a Brahmana. Chaitanya Mahaprabhu came in a Brahmanical family. How can you hide a Brahmana? But everyone you have to hide, na? We have some, we have seen some, most of them not correct. அதுக்காக எல்லாம் நம்ம இருக்க முடியாது. ஓகே, and most of them not correct only. Okay, they are thinking they are Brahmanas. They are not Brahmanas. Okay, அதாவது லட்சணம் புரோக்தம் நாரமணி சொல்றார். அது அந்த கேரக்டரை பொறுத்து தான் அவர் பிராமணா இல்லையாங்கிறது. ஓகே, அந்த சேத்துலையும் செந்தாமரை இருக்கும், பிராமண கம்யூனிட்டியும் பிராமணர் இல்லாமல் இருக்கலாம். இது எப்போ எப்படி ஆயிடுச்சு, எல்லாருமே இந்த கலியுகத்தில் எல்லாருமே சூதரர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் பிராமண கம்யூனிட்டியில் பிறந்தா ஒருத்தருக்கு பிராமணர் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த பிராமண கம்யூனிட்டியை மதிக்கணும். ஓகே, அதுக்காக நம்ம கீழே இறக்க முடியாது. எல்லாம் கம்யூனிட்டி பேஸ் பண்ணியே நம்ம பார்த்துட்டோம்னா இந்த கலியுகத்தில் பிரச்சனை ஆகும். ஓகே, இட் இஸ் நாட் கம்யூனிட்டி. இப்போ என்ன பேஸ் பண்ணி, குண கர்ம விபாகசகா, குணத்தையும் கர்மத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த இருக்குது, தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அதனால இந்த பிராமணிக்கல் கல்ச்சரையும் கவு ப்ரொடெக்ஷனையும் கெடுக்கிறது தான் இந்த அறத்தோடைய நோக்கம். அந்த அரக்கர்கள் எதில் வேணாலும் இருக்கலாம். ஓகே, இ கேன் பீன் சைவப்பிள்ளை, சைவப்பிள்ளை மாதிரிலையும் நிறைய அரக்கர்கள் இருக்காங்க. சைவப்பிள்ளைன்னு பேர் தான் எங்கள் கம்யூனிட்டி சொல்லிட்டு சைவப்பிள்ளை சைவப்பிள்ளை எல்லாம் நாய் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்றான். இப்போ ஈ சேயிங் ஐ எம் ஏ சைவப்பிள்ளை. வாட் இஸ் சைவப்பிள்ளை? யூ வில் ஆல்வேஸ் ஃபாலோ சைவம். சிவனை வர்ஷிப் பண்ணும். சிவனா என்னன்னு தெரியாது அவனுக்கு. இஸ் எ நாத்திகவாதி ஆகிட்டான். அப்புறம் ஹவு கேன் வி கால் ஹிம் சைவப்பிள்ளை? ஆனால் இப்போ மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. இந்த பிராமண சைவப்பிள்ளை இதெல்லாம் இந்த கேஸ்ட் எல்லாம் மீனிங்லெஸ்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் அது கேஸ்ட்லாம் ரொம்ப டவுன், எல்லாம் ஈக்குவல் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஈக்குவல் ஆக்க முடியாது. ஏன்னா இந்த 4 டிவிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 4 டிவிஷன் யார் கிரியேட் பண்ணா? கிருஷ்ணா கிரியேட் பண்ண. சாத்துர்வன்யம் மயா சிஷ்டம். குண கர்ம விபாகசகா, குண கர்மத்தை பேஸ் பண்ணி என்ன வேலை பார்க்குறாங்க பேஸ் பண்ணி. A Brahmana will never work for salary. He will never work for salary. ஒர்க் சேலரிக்கு ஒர்க் பண்ண என்ன பண்ணலாம், நம்ம அவரை கண்ட்ரோல் பண்ணலாம். யூ கேன் கண்ட்ரோல் யூ. வரலையா, என்ன வரமாட்டீங்களா, நாளைக்கு வரமாட்டீங்க, லீவ் போடுறீங்களா, நாளைக்கு உங்களுக்கு லீவ் கிடையாது சார், வந்துருக்கேன். ஹி ஹாஸ் டு கோ டு ஜாப்னா ஓகே சார். அவரை ஃப்ளாட்டர் பண்ணணும். ஹி வில் நெவர் ஃப்ளாட்டர் எனி ஒன். ஈவன் கிங் ஆல்சோ ஹி வில் நாட் ஃப்ளாட்டர். கிங்கை வந்து பயப்படு, பிராமணன் அப்படி நிற்கணும். கிங்கு he will be ruling the whole country. He will be standing like this in front of Brahmana. This is Brahmana, very powerful person. அந்த மாதிரி யார் இருக்கா? இப்போ சத்ரியா அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்காங்களா? புல்லட் ப்ரூஃப் காரில் வராங்க, கரெக்டாக? அது வைசாவும் கிடையாது, சூத்ரா, எல்லாம் சூத்ரா தான். ஓகே, அதனால நம்ம வந்து கோச்சுக்க வேணாம். ஓகே, கேஸ்டே கிடையாது, எல்லாம் சூத்ரா. சூத்ரா கீழே தான் இருக்காங்க இந்த கலியுகத்தில். அதனால வர்ணாசிரமம் பொய்த்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த பிராமண நோக்கம் என்னன்னா கிருஷ்ணனை பற்றி புரிஞ்சுக்கிறது தான். அந்த ஹரே கிருஷ்ணா சொன்னால் நேராக அங்கே நிற்காயிடும். அதனால யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்கிறாரோ அவருக்கு இந்த குவாலிட்டிலாம் ஆட்டோமேட்டிக்காக பிராமணிக்கல் குவாலிட்டிலாம் வந்துடுது. இந்த ராதேஷ்யாம் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் தமிழ் பிராமணா. ராதேஷ்யாம் பிரபு பயங்கரம் நல்லா பேசுவார், தமிழ் பிராமணா. மயிலாப்பூர் அந்த ஊர் அங்கே தான் இருக்கார். அங்கேருந்து இப்போ பூனேயில் ஹெட்டு பயங்கரம். அவர் நிறைய பசங்களை வந்து இதில் வளர்த்துருக்கார். இதில் யூத்தில் நிறைய பேர் டிவோட்டி ஆகியிருக்கார். அப்போ அதில் ஒரு பக்தன், அவர் ஒரு பிராமண பையன், அவரும் நல்லா ஃபுல் டைம் டிவோட்டி ஆகிட்டார். அவங்க அப்பா வந்திருக்காரு அந்த இதில். அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு வீட்டில் போனோன்னே அங்கே சாப்பிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ சாப்பிட்டு அவங்க அப்பாவும் கேஸ்ட் பிராமணா. பட் திஸ் பாய் இஸ் அ பியூர் பிராமணா. சாப்பிட்டு முடிச்சு காரில் வரும்போது சொல்கிறார், அவர் என்ன கோத்திரம் இதெல்லாம் சொல்லவே இல்லையே நீ என்கிட்ட, நம்ம அவங்க வீட்டில் சாப்பிட்டோமே, அவங்க யார் இருந்தா, அவங்க பிராமணன் இல்லைப்பா. பிராமணன் இல்லையா? ஐயோ காலை நிப்பாட்டு, ஐயோ எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம், இஸ் நாட் அ பிராமின், ஐ ஈட்டன் இன் இஸ் ஹவுஸ். அப்பா நீ சாப்பிட்டது பிரசாதம். வாட் அதனால என்ன, நான் பிரசாதம் தான் இருந்தாலும் பிராமண வீட்டில் சாப்பிடலையே, அங்கே வீட்டில் கை நினச்சிட்டோமே. இஸ் இட் கரெக்ட்? ஓ, Vaishnava means greater. He is based on guna karma, he is great. அது ராதேஷ்யாம் பிரபு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவன் அப்பாவுக்கு புரிய வைக்கவே முடியல கடைசி வரையும். பிகாஸ் he is so called பிராமணன், அதுலேயே தான் இருக்கிறார். ஓகே, அந்த இதுலேயே இருக்குது. அவங்க விட்டுறணும், அவ்வளோதான். we cannot correct them. ஓகே, if young generation we can correct. அதனால தான் young generation they not respect the so called பிராமணன். What is that? Nothing is there. நீ என்ன பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது.
நான் சினிமா போகிறேன், கார் எடுத்துகிட்டு ஜிங்கன்னு போகிறேன் அப்படி போவோம். பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் எனி ரெஸ்பெக்ட். நம்ம அதை சொல்லிக் கொடுக்கல, இந்த மாதிரிலாம் இருக்குடா, இந்த மாதிரி இருக்குது சொசைட்டி அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஓகே, அதனால் இது வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சொசைட்டியை நம்ம என்ன பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம், நம்மளாம் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா நீ சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நமக்கு கிருஷ்ணா தனியாக வழி போட்டு கொடுத்துட்டே இருப்பார். நம்மளை சுற்றி அறக்கிறதுக்கு தான் வர பிரச்சனை இல்லை, நமக்கு கிருஷ்ணா தனியாக வழி போட்டு கொடுத்துட்டே இருப்பார். ஓகே, வந்துரு எப்படி அந்த தூக்குறவங்களுக்கும் பெருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணா வழி போட்டு கொடுத்துருக்காரு கோலாவந்தம் வர்றதுக்கு. அதே மாதிரி நமக்கு தனி ட்ராக் இருக்கும். ஓகே, கிருஷ்ணாட்ட போகிறதுக்கு. அதனால் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி கம்யூனிட்டியில் பண்ணிட்டோமே, இல்லை சுற்றி அரக்கனா இருக்கானே, இல்லைன்னா வேறு கம்யூனிட்டியில், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நான்வெஜ் குடும்பத்தில் பண்ணிட்டோமே, அது கவலையே தேவையில்லை. எல்லாம் கிருஷ்ணா பார்த்துப்போம். ஓகே, ஒன்லி திங் வி ஹாவ் டு ஆல்வேஸ் ஹியர் அண்ட் சாண்ட் ஹிஸ் நேம்ஸ். இப்போ எதில் விட்டோம் பாயிண்ட்டு? ராம்ஜி சொல்லிட்டீங்களா நீங்கள் சொல்லுங்க. பாகவதெல்லாம் வந்து நல்ல கற்றறிந்த சிறந்த ஒருத்தர் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ பிரபு. பிரபு நம்ம வந்து பக்தி தொண்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். அது கிருஷ்ணருக்கு நிறைய டைம் கொடுத்து நம்ம வந்து பௌதிக வேலைகளை குறைச்சிக்கிட்டு கிருஷ்ணருக்கு நிறைய டைம் செஞ்சோம்னாக்கா பௌதிக வேலைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அது அவர் மூலம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். கரெக்ட் பிரபு. தேங்க்யூ. உங்களுக்கு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் போதும், டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிரபு? பிரபுபாதுக்கு வந்து தெரியல எந்த ஊருன்னு, ஆனா அந்த ஊர்ல இருக்கிற வந்து ஒரு கவுவோட மில்க் ரொம்ப நியூ இருந்தாவன் இங்கே நியூ இருந்தாவன் யூஎஸ்ல இருக்கு. அந்த ஊரில் உள்ள ஒரு கவு. ஓகே, அமெரிக்காவில் இருக்கா. ஓகே, ஆனால் A1 A2 மில்க் சொல்கிறாங்கல்ல, அது எல்லா இடத்துலையும் கவு வந்து மில்க் தான் கொடுக்குது. ஓகே, இவங்க தான் அதை பவர் பண்ணுறாங்க. அவர் அமெரிக்கா இருக்கிற கவுடைய மில்க் தான் குடிச்சாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல மில்க்னு சொன்னார். ஓகே, தேங்க்யூ பிரபு. பாகவதத்தை பற்றி தகுதி உள்ளவங்க சொல்றது நம்ம கேட்கணும் பிரபு. ஆமாம், பக்தர்கள் சொல்றது வந்து கேட்கக்கூடாது. விஷயங்கள் வந்து அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரணி, நம்ம டிவோட்டிஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மெட்டீரியல்ஸை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாரு, அடடா நம்மளோட நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களே, உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினச்சா நம்ம பாய்சன் குடிக்கிறோட மோசம். அது வந்து யோசிக்கணும். ஏன்னா இது வந்து அது கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ட்ராப், ஆக்சுவலாக மாயாவோட ட்ராப். நம்ம பக்தியில் முன்னேறும் போது மாயா நிறைய ட்ராப் இருப்பாங்க, இது ஒரு ட்ராப். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். மாதாஜி, ஹரிப்பிரியா மாதாஜி. நம்ம வந்து பாகவதம் கேட்கறது வந்து ஒரு பிரபாதருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக கேட்கணும். இம்பர்சனலிஸ்ட் அவங்கலாம் வந்து ஏன்னா திருச்சி சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த அந்த பக்தி இதுவே கெட்டு போயிடும். தேங்க்யூ மாதாஜி. மானதி மாதாஜி. அதாவது கிருஷ்ணா பாஸ்ட் டைம் பண்ற யூனிவர்ஸ்ல நமக்கு டைரக்டா கோலோகத்துண்டாவணும் எல்லாரும் போக முடியாது. அவர் பாஸ்ட் டைம் பண்ற யூனிவர்ஸ்ல நமக்கு ஏதாச்சும் போயிட்டு அதுக்கடுத்து கோலம் தான் போவோம். அது போகும்போது இந்த ஸ்டெப் இருக்குண்டு, அந்த இன்டர்மீடியட் ஸ்டெப். ஓகேங்களா? தேங்க்யூ மாதாஜி. நீங்க தான் நல்ல தூய பக்தனா இருந்தா அவங்களோட வாசல வந்து முக்தியே தட்டும் கதவு. முக்தி கதவு தட்டும். கரெக்டா? தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி சரி. நம்மளுடைய இந்த 3 துயரங்கள் அத்தியாத்மிகா, அனுபவிகா, விவேகிகாங்கிறது நம்மளுடைய கீர்த்தனம், ஸ்ரவணம் அதன் மூலமா வந்து வெரி நைஸ், வெரி நைஸ். அதுல பண்ணலைன்னா வேலையே இல்லை இல்லையா? அது பண்ணாதான் நமக்கு அந்த துன்பங்கள்லாம் போகும், இல்லை போகாது. நம்ம அந்த கிருஷ்ணா கான்சியஸ் வந்துட்டோம், நமக்கு குரு மகாராஜ் கர்ணகான்சியஸ் அப்படி கிடையாது. இது எவ்வளோக்கு அதை ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ தான் அது போகும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எந்த ஒரு தரத்தில் இருந்தாலும் போயிடும். ஓகே மாதாஜி. பிரமிடிக்கல் கல்ச்சரை கொள்ளுவாங்க. கல்ச்சரை கொள்ளுதுன்னா வெளியில இருந்து பார்த்தா அறக்க மாட்டான். எங்களுடைய பாஸ், நான் இதில் 4 வேலை போது என் பாஸ் மோஸ்ட்லி ஐ ஒர்க் ஃபார் பிராமின்ஸ் ஒன்லி. ஓகே, அதில் ஒரு பாஸ் எப்படின்னா ரெண்டு ஒரு லேடி ஒரு ஜென். லேடி பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாறிப்பாங்க. முட்டை சாப்பிட்றா டக்குன்னு முட்டை சாப்பிட்ருவாங்க, வெளியில் பண்ணால் தண்ணி கொஞ்சம் தண்ணி அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா அது தட் வி ஷுட் சேஞ்ச். இது அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஜென் இருக்கார் இல்லையா, அவர் சிக்கன்லாம் சாப்பிடுவார், பட் இஸ் அ பிராமின். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக அவங்க தே ஆர் கில்லிங் த பிராமணிக்கல் கல்ச்சர். ஸோ பட் ஹி இஸ் சப்போஸ் டு என்ன பண்ண அவர் டெவலப் பண்ணோம், இஸ் கில்லிங் இட். ஸோ இஸ் நாட் அ பிராமணன். புரியுதா உங்களுக்கு? பிரபுபாதர் எப்படி இருந்தார்? ஹார்ட் வே எவரி பிராமணா ஹஸ் டு பி தேர். அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம நாடு வந்து எப்படியும் முன்னேறும். பிராமணா டிடன்ட் டூ தேர் டியூட்டி ப்ராப்பர்லி,
சத்ரியா டிட் நாட் டூ தேர் டியூட்டி ப்ராப்பர்லி. மற்றவங்களாம் யாரு? ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸ் தான். மற்ற எல்லாருமே ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸ் தான் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ரெண்டு ஹெட்டும் ஆமும் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சொசைட்டி வந்து அழிஞ்சும். ஓகே, இப்போ என்ன இல்லை அந்த சொசைட்டியில்? ஹெட்டும் இல்லை, ஆம்ஸும் இல்லை. ஐசியாக கொஞ்சம் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா எல்லாம் சுதம். ஓகே, அதனால இந்த சொசைட்டி வந்து கயாட்டிக்காக இருக்குது. யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சரி தேர்தலில் இட் வில் கயாட்டிக் ஒன்லி. ஓகே, பிகாஸ் there is no real Brahmana. Real Brahmana will remember everything. He will learn 12 itself. 12 வயசுலேயே என்ன பண்ணிடுவார்? சான்ஸ்கிரிட்லேருந்து எல்லாம் சான்ஸ்கிரிட்ல எல்லாம் படித்து வேதங்கள்லாம் படித்து எல்லாம் ட்ரெயின் ஆகிடுவார். He can understand before you tell, he will tell what you want to say. He can match that சங்கீதம் எங்கே சரி எங்கேதை இது பண்ணும்போது அது தீப்பெட்டி இல்லாமலே அந்த எங்கத்தில் தீ வர வைப்பார். பெர்ஃபெக்ட் சாண்டிங், நெவர் எக்ஸ்பெக்ட் மணி. இது மாதிரி பார்க்க முடியாது இந்த காலத்தில். ஓகே, கலியுகம் முடிஞ்சு போச்சு. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இது ஏற்க முடியாது. ஒரு ஆள் இங்கே இருக்காரு சொல்லி பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? இஸ்கான் நோக்கம் என்ன? நம்மளை பிராமணராக மாற்றுறது தான். இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொன்னேன் இல்லையா, யாருமே இப்போ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூப்பிட்டு போடா நீ போய் சர்ஜரி பண்ணு, இல்லைன்னா முதல்ல இது பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம. இட்ஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ இஸ்கான் இஸ் ட்ரைங் டு மேக் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அஸ் அ பிராமணா. இல்லைன்னா நமக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே, none of us can become a Brahmana. இஸ்கான் என்ன பண்ணுறாங்க? ஒரு கருணையோட நீங்களாம் பிராமணாதுக்கு முயற்சி பண்ணு. கிருஷ்ணாவுடைய கருணை, பிரபுடைய கருணை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? பிராமணாதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ ஆன்லைனில் சொல்லவே இல்லை. கார்த்திக் பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மூன்று வகையான துன்பங்கள் வந்து நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கிருஷ்ண உணர்வோடு முழுமையா, வெறும் சும்மா சாண்டிங் இல்லாம, சும்மா பகவத்கீதை படிக்காம முழுமையான உணர்வோட கிருஷ்ண உணர்வோட நம்ம எல்லாமே இருந்தோம்னா எந்த மூன்று வகையான துன்பங்களும் நம்ம வந்து எல்லாமே இருக்க முடியும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரண் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சன்னியாசிக்கும் ஹவுஸ் ஹோல்டருக்கும் நம்ம டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் சன்னியாசியா ஆக முடியாது இந்த வேர்ல்டுல, அது பாசிபிள் இல்லை. ஸோ வந்து கிருஷ்ணாவை எல்லாத்துலயும் சென்டரா வச்சுட்டு இந்த வாழ்க்கையும் வாழணும். ஏன்னா எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்றதும் பாசிபிள் இல்லை. கரெக்ட் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா சன்னியாசம் வந்து கலியுகத்தில் ரெக்கமெண்ட் பண்ணல. வந்து நான் கொஞ்சம் 5 விஷயத்துல சன்னியாசம் ஒன்று. ஓகே, குதிரை சாக்ரிஃபைஸ் கிடையாது, சன்னியாசமும் எடுக்க முடியாது. சரோஜா மாதாஜி. சுகந்தீவ சுவாமி வந்து திருநெல்வேலி வீட்டுல வாசல்ல அந்த ஒரு பால் கறக்குற நேரம், பசுக்கிட்ட பால் கறக்குற நேரம் தான் வெயிட் பண்ணுவாரு. அதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சன்னியாசி அவ்வளவுதான் அந்த நேரம் மட்டும் தான் செய்யணும். அது வந்து அந்த குடும்பஸ்தர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மங்களகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லாரும் எல்லா பாயிண்டும் சொல்லிட்டாங்க. ஸ்ரீமத் பாகவதம் தான் எல்லா வேதங்களோட சாரம். வெரி நைஸ். சேரம் சாரம். மற்றவங்க கற்பனை கதை, இது வந்து ஒரு கற்பனை கதை இல்லைன்னு சொல்றாங்க. சுகதேவ கோசாமி சொல்றதுனால இது வேத மந்திரம்னு சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இசேஷி மாதாஜி. பர்தீப் மகாராஜர் அந்த பாகவதத்தை கேட்கும் பொழுது சாப்பிடல, தண்ணீர் இருந்தல, தூங்கல, ரொம்ப கவனமாக கேட்டார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். சுவீனா மாதாஜி, நீங்க பேச முடியுமா? சரி, ரைட். ஓகே, அர்ஜுன் பிரபு கையில் இருப்பார்ல. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். இங்கே இருக்க விஷயம் ஆன்லைன் விஷயம் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருபஷ கிருபா சந்தே பே வச்ச பரிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா.